தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாம ஹாலிவுட் படங்கள்ல பார்த்ததுல என்ன காட்சிகள், இப்ப நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் இருக்கு. ஈரான் கான்ஃபிளிக்ட்ல அமெரிக்காவோட போர் விமானங்கள் ஈரானுக்கு போறது, அங்க ஈரான் சில போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துறது, அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள்ல இருந்த பைலட்ஸை மீட்கணும்னு சொல்லிட்டு சாப்பர்ஸ் போறது, அந்த சாப்பர்ஸை ஈரான் அடிச்சு காலி பண்ணி கிளைம் பண்றது, இது போல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அபுதாபியை பேஸ் பண்ணி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க ஐஆர்ஜிசி. இது எல்லாத்தை பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த ஈரான்ல நாங்க அடிக்க முடியாத இடமே கிடையாது, நாங்க பூந்து விளையாட போறோம் அப்படின்ட்டு அமெரிக்கா சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஜெட்ஸை ஃபுல்லா அனுப்பி விட்டாங்க. ஃபுல்லா போயிட்டு டெஹரான்ல முக்கியமான இடத்துல அடிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெஹரானை சுத்தி இருக்க சில சைட்ஸும் மிலிட்டரி டார்கெட்ஸை செட் பண்ண வச்சு அடிக்க வச்சாங்க. இதுல அமெரிக்க போர் விமானங்கள் வழக்கம் போல கிளம்பி வந்திருக்கு. ஆனா வந்த விமானங்கள்ல எத்தனை விமானங்கள் அவங்களோட பேஸுக்கு திரும்பிச்சு அப்படின்றதா இப்போ உலகம் முழுக்க இருக்க பெரிய கேள்வி எழும்பிருக்கு. ஐஆர்ஜிசி என்ன சொல்றாங்க, ஆமா எங்களை அடிக்க வந்தாங்க இந்த அமெரிக்க போர் விமானங்கள், நாங்கள் அதில் பெரும்பாலான விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம், எங்களோட ஏர் டிஃபென்ஸ் இருக்கல இதை வச்சு காலி பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. ஈரான் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் இல்லைன்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் என்ன கிளைம் பண்ணிருக்கு, நாங்கள் இதெல்லாம் வச்சு தான் பாச்சு காலி பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இதில் ஒரு சில வீடியோஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஈரான் மீடியா பேஸ் பண்ணி. அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பெரிய டேமேஜை அமெரிக்காவோட போர் விமானங்களுக்கும் சாப்பர்ஸ்க்கும் ஈரான் ஏற்படுத்தியிருக்குன்னு கிளியர் கட்டாக புரிஞ்சுக்க முடியும். இதில் 2 விதமான கண்ணோட்டங்கள் இருக்கு. ஈரான் மீடியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, வந்தாங்க நாங்கள் அடிச்சு முடிச்சிட்டோம், அது ஒரு டெப்ரி தான் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க ஊடகங்கள் சைடில் என்ன சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் அமெரிக்க ஃபோர்ஸு வேணும்னு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்திருக்காங்க, கேப்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் 2 தரப்பு கண்ணோட்டங்கள் பிரிஞ்சிருக்குல்லங்க. இத்தனை சைடில் எல்லாம் ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிச்சிருக்காங்களே. ஆக்சுவலாக அமெரிக்கன்ஸே அமெரிக்கன் அசட்ஸாக இருந்து இது போலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள்லாம் சொல்ல முடியும். ஆப்கான் இது போலாம் பண்ணிட்டு வந்தாங்க. நம்மளோட எந்த டெக்னாலஜியும் அவங்க கேப்சர் பண்ணிடக்கூடாதுன்னு அழிச்சிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ நான் காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. இது உண்மையிலேயே அமெரிக்கன்ஸ் பண்ண வேலையா இல்லைனா ஐஆர்ஜிசி கிளைம் பண்ணியிருக்க மாதிரி ஈரான் அடிச்சு அடியில் தான் இப்படியெல்லாம் பொழந்துக்கிட்டு இருக்கான்றதை நீங்களே பாருங்க. ஐஆர்ஜிசி அப்புறம் இந்த ஆர்டினரி ஆர்மி இவங்க மட்டும் ஒட்டுமொத்தமாக ஈரானை காக்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஈரானோட பொதுமக்கள் இருக்காங்களே அவங்க வரைக்கும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ரைப் பீப்புளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் வரைக்கும் களத்தில் இறங்கியிருக்காங்களாம். 2 அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானில் காணா போயிடுச்சு. இந்த விஷயம் உண்மைதான், மிஸ்ஸிங்னு அமெரிக்கா சைட்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாக் ஹாக் சாப்பர்ஸ் இருக்குல்ல இதை அனுப்புனாங்க. சரி ஏதோ ஈரான் அடிச்சதா சொல்கிறாங்களே, ஒருவேளை உண்மையில அடிச்சிருக்காங்களா இல்லை நம்ம ஆட்கள் எங்கன்னா சிக்கியிருக்காங்களா, போயிட்டு அவங்க ஏன்னா சிக்கியிருந்தா அவங்கள உயிரோடு மீட்டு கொண்டு வரணும்னு சாப்பர்ஸ் அனுப்புறாங்க. 2 F-15 பைலட்ஸ் இருக்காங்களே அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ் ஆச்சுன்னு சொல்லப்பட்ட விஷயம் கன்ஃபார்மு. இந்த பைலட்ஸை ரெஸ்கியூ பண்ணிட்டோன்னு அமெரிக்கன் சைட்லேயே சொல்லப்பட்ட விஷயமா கன்ஃபார்மு. யார் அடிச்சிருக்க முடியும் இவங்கள அப்படின்னு சாப்பர்ஸில் இருக்கவங்க ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தேட போன சாப்பர்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு சாப்பரை அடிச்சிட்டாங்களாம் ஈரானில். சரி ஐஆர்ஜிசி பண்ண வேலையா இருக்குன்னு பார்த்தா ஈரான்ல லோக்கல் ட்ரைப்ஸ் இருப்பாங்களே அந்த மக்கள் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதை நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டிங் இந்த கான்ஃபிளிக்ட்ல, அதுவும் அந்த சாப்பர் பயணிச்சிட்டு இருந்த அந்த சத்தம், அப்ப இந்த ட்ரைப் பீப்புள்லாம் அடிச்சதா சொல்லப்படுறதுல அந்த சத்தம், இது 2த்தையும் இப்போ ஆடியோவா நீங்க கேட்டுருங்க, உங்களுக்கு சில கிளாரிட்டி கிடைக்கலாம். எல்லா பைலட்ஸையும் ரெஸ்கியூ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பைலட் மட்டும் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லைன்னு நியூஸ் தொடர்ந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்க தரப்பில் கேட்டிங்கன்னா
இல்லைங்க நாங்கள் எல்லாரும் மீட்டுட்டோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பைலட் மிஸ்ஸிங்க. இந்த அமெரிக்க சாப்பர் இருக்குல்ல, அது இந்த தேடுதல் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்த அதே நேரம் இன்னொரு வீடியோ ஒன்று வெளியே வருது ஈரான் ஊடகங்கள் சைட்லேருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேடி வந்தாங்களா அந்த சாப்பர்ஸில், அதில் ஒரு சாப்பரை நாங்கள் கதையை முடிச்சிட்டோம் இதை பாருங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ காட்சி வெளியிட்டிருக்காங்க. முதல்ல ஒரு சாப்பர் அடிச்சதா சொன்னாங்களே, அதுக்கப்புறம் இல்லைங்க தேடிட்டு வந்த எல்லா சாப்பர்ஸ் கதையை முடிச்சிட்டோம், 2 சாப்பர்ஸ் மொத்தமாக தேடிட்டு வந்துச்சுல அது கதையை முடிச்சிட்டோன்னு ஐஆர்ஜிசி திரும்ப ஒரு முறை கிளைம் பண்ணியிருக்காங்க. இதில் வேற ஈரான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, அமெரிக்க பைலட்ஸை, அதாவது இங்கே காணாமல் போயிருக்காங்களா ஈரானில், அந்த அமெரிக்கன் பைலட்ஸை யாராவது கண்டுபிடிக்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா, நம்ம ஈரான் மக்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாளில் எதிர்பார்க்காத அளவுக்கு சன்மானத்தை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் மட்டும்தான் அவங்களை தேடணும்னு இல்லை, பொதுமக்கள் நீங்களும் தேடுங்க, கிடைச்சா சொல்லுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தக்க சன்மானத்தை கொடுக்குறோம், அவங்களை சிறை பிடிக்கிறோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்ததுமே இந்த தேலாஸ்ட் அப்படின்ற ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் சர்ச்சிங்கில் ஈடுபட்டாங்க. ஃபுல்லாக அங்கே இருக்க கரடு முரடான பாதைகளில் எல்லாம் நடந்து போயிட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கேயாச்சும் இந்த அமெரிக்கன் பைலட்ஸ் இங்கே இருப்பாங்களா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் விஷயம் பெருசாக மாறவே லோக்கலில் இருந்த எல்லா மக்களையும் கிளம்பி வந்துட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈரான் ஃபோர்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பல பேர் வந்தாங்க, ஈரான் உள்ளூர் மக்கள். இன்னொரு பக்கம் சர்ச் ஆப்ரேஷன் ஈடுபடணும்னு பல பேர் வந்தாங்க. இதனால் அந்த பகுதி முழுக்க டிராஃபிக் ஜாம். அப்போ எவ்வளோ பேர் திரண்டு வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இது எப்படி சாத்தியம்? உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் மிலிட்டரின்னு பேர் எடுத்தது அமெரிக்கா, அவங்கள ஈரான் அப்படின்றதுல அடிச்சு முடிச்சிடுறாங்களே, இது எப்படி நடக்குதுன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம் இருந்துச்சு. இந்த குழப்பத்துக்கு பதில் தேடி இந்த அமெரிக்க ஊடகங்கள்லாம் இந்த யூஎஸ் ஆர்மி கர்னல் இருப்பாங்களா, இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணவங்க ரிட்டையர்டு, அவங்க கிட்ட கேட்டாங்க இது எப்படிங்க சாத்தியம், இந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணிட முடியுமா ஈரானால் அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க அமெரிக்கா ஒரு சிலபலை வச்சிருக்கோம், ஓகே இந்த விஷயங்கள் நடந்தால் நம்ம ஜெட்டெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சிட்டு அவாய்ட் பண்ணிடும் அப்படின்ட்டு. ஆனால் ஈரான் அவுட் ஆஃப் சிலபல்ல அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிச்சு அடிக்கிறாங்க அப்படின்றாரு. எப்படி பண்ணுறாங்களாமா, இன்ஃப்ராரெட் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, இதை அவங்க பயன்படுத்துகிறாங்களாம். அதாவது ரேடார் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க இது போல விமானங்கள் சார்ந்து கண்டுபிடிக்க, போர் விமானங்கள் வரது போகிறத சார்ந்து கண்டுபிடிக்க. ஆனால் ஈரானியன்ஸ் ரேடாருக்கு பதிலாக இன்ஃப்ராரெட் சிஸ்டம்ஸை பயன்படுத்துகிறாங்களாம். இந்த ஜெட்டில் இருக்குல்ல, இந்த F-35 F-15 இதெல்லாம் ரேடார் சார்ந்து ஈஸியாக கண்ணில் மண்ணு தூவிடும். ஆனால் இன்ஃப்ராரெட்டை இதுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது க்ளூலெஸ் தான், ஒன்றும் பண்ண தெரியாதான். ஸோ இது ரேடாருக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்படுறது எவாய்ட் பண்ணுறதுக்கு. ஈரானியன்ஸ் இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக அமெரிக்கன்ஸ்க்கு தெரியாது. இதனால தான் அவங்களால ரொம்ப ஈஸியாகவே அமெரிக்கன் ஜெட்ஸை அடிக்க முடியுதுன்னு அமெரிக்க ராணுவ கர்னல் ரிட்டையர் ஆன ஒருத்தர் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈரானியன் இருக்காங்களே, அவங்களோட ஏர் ஸ்பேஸை ஃபுல்லாக இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்களே, அது அமெரிக்க போர் விமானங்களுக்கு ஆபத்தான ஒன்றுன்னு அந்த சைட்லேருந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. என்னதான் யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் ஹூன்னு அது இதுன்னு சொன்னாலும் ரியாலிட்டி இங்கே வேற மாதிரி தான் இருக்கு. இஸ்ஃபகான் இங்கே ஈரான் ஊடகத்தை சேர்ந்தவங்க நேரில் போயிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க செய்தியாளர்கள், அவங்க கிளம்பி நேரிலே போயிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இல்லை இல்லைன்னு மறுக்க போகிறாங்க, நம்ம நேரில் போயிட்டு விசிட் பண்ண என்னன்னு கிளம்பி போயிட்டாங்க மைக்கும் கையுமா. போனவங்க இந்த அடித்து வீழ்த்தப்பட்ட இல்லைனா யூஎஸ் ஃபோர்ஸால் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்க அந்த மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பிளேன் இருக்குல்ல, அது சார்ந்து ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் இருந்து. இதை பார்த்தீங்களா, இதுதான் அந்த 2 அமெரிக்க மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ். யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் எதுவுமே நாங்கள் பண்ணலன்னு சொன்னாங்களே, இந்த பாருங்க நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் எவ்வளோ திறம்பட செயல்பட்டு அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. ஃபராஜ் ஸ்பெஷல் யூனிட் இவங்க தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தி இந்த யூஎஸ் மிலிட்ரி அசட்ஸ் அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போன்னு அவங்க நியூஸ்ல லைவ்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் ஊடகங்கள் முழுக்க இந்த காட்சி தான் ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இதில் இன்னொரு தகவலை ஈரான் ஊடகங்கள் சொல்கிறாங்க, அந்த ஒரு பைலட் மிஸ்ஸிங்னு நியூஸ் வந்துச்சுல, அந்த நபர் இந்த ரெக்கு கிடைச்ச அதே இடத்துல உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. பிகாஸ் ஒரு சில ஹியூமன் ரிமைன்ஸ் அங்கே கிடைக்கிறதா அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ 2 தரப்பு என்ன மாறி மாறி சொல்றாங்க, அமெரிக்கா ஒன்று சொல்லுது, ஈரான் ஒன்று சொல்லுது. எதைத்தான் நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கான்ஃப்ளிக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வேறங்க, ஆனால் போர் சார்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே நம்பர்ஸ் பயங்கரமாக வேரி ஆகும். இவங்க அவங்க கௌரவம் குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்ல மாட்டாங்க, அவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படியே குழப்பகரமான விஷயம் போயிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து மிக முக்கியமான வார்னிங்கை பற்றி சொல்லிடுறேன். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட மேபி இந்த அட்டாக் அவங்க பண்ணியிருக்கலாம். என்னன்னா ஐஆர்ஜிசி இப்போ சொல்கிறாங்க, ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, இதை நாங்கள் அடுத்து பெருசாக டார்கெட் பண்ண போகிறோம்.
அதில் முதல்ல நாங்கள் அடிக்க போகிறது அபுதாபியில் அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான ஏஐ ஃபெசிலிட்டி அப்படின்றாங்க. ஆக்சுவலாக கூகுள்லேருந்து மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் நிறைய உலகம் முழுக்க இருக்கு. ஆனால் எங்கள் கண்ணிலேருந்து மறைக்க முடியாது. கூகுள் மேப்பு கூட சொல்லாத விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அதுபோல தான் இந்த ஏஐ டேட்டா சென்டரை பற்றி ஃபுல்லாக எங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிருக்கு. நாங்கள் அடிக்க போடும், காத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் ஒரு டார்கெட்டை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் அசால்ட்டாக நினச்சிப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு ஃபெசிலிட்டி மேலே IRGC கை வச்சுது அப்படின்னா அமெரிக்கா ப்ளஸ் அதோட அலைஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே கை வச்சது சமம். அந்தளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் அது. அதுவும் ஃபுல்லாக முடியல இன்னும். அதுக்குள்ளேயே ஈரான் கை வைக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஈரானோட முழுசாக கட்டி முடிக்கப்படாத அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த பெரிய பிரிட்ஜை அவங்க அடிக்கும் போது ஈரான் எவ்வளோ வலிச்சிருக்கோம். திரும்ப நாங்கள் அந்த வழியை கொடுக்குறோன்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த டார்கெட்டை பற்றி இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, அபுதாபி அமைஞ்சிருக்கிறதாங்க தானே. அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பெரிய கனவு என்ன தெரியுமா? இந்த உலகத்தோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லீடராக நம்ம மாறணும். ஏஐ அப்படின்னு வந்தாலே நம்ம தான், அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பெரிய கனவாகவே வச்சுருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? 1 கிகாவாட் அளவுக்கு ஸ்டார்கேட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டரை நம்ம இங்கே போடணும் அப்படின்றது அந்த பெரிய கனவே. IRGC சொல்லிச்சுல, ஒன்று நாங்கள் அடிக்க போகிறோன்னு. அந்த ஒன்று இதுதான். இந்த UAEயோட மேஜர் ஏஐ கம்ப்யூட்டிங் கிளஸ்டர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே போடப்பட்டிருக்கு. அவங்களோட ஃபியூச்சர் ஏஐயோட பேஸ்மெண்ட்டு. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு வெளியே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஏஐ டேட்டா சென்டர்னா இதுதான். அப்பேற்பட்ட பெரிய ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட்டு. இது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே 200 மெகாவாட் ஃபேஸில் இதை ஃபுல்லாக கொண்டு போவோம். 2030க்குள்ள 1 கிகாவாட் அளவுக்கு நாம் இங்கே அந்த ஃபேஸ்லேயே கொண்டு போயிடுவோம். உலகத்திலே பெரிய ஏஐ சென்டர் மாதிரி பேர் கூட ஃபியூச்சரில் கிடைச்சாலும் சந்தோஷன்ற மாதிரி தான் இவ்வளோ பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க. இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது யார் தெரியுமா? எந்தெந்த கம்பெனிஸ் தெரியுமா? ஜப்பானோட சாஃப்ட் பேங்க், அமெரிக்காவோட ஆரக்கிள், சிஸ்கோ, NVIDIA, OpenAI அண்ட் UAEயோட G42 இருக்காங்களே இவங்க. இத்தனை தரப்புகளும் சேர்ந்து இந்த ஒரே ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் எப்பேற்பட்ட டார்கெட்டை சூஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே. இப்போ ஈரானோட ஃபோக்கஸ் அப்படி ஷிஃப்ட் ஆகுது தெரியுதா? மிலிட்ரி அசட்ஸ் சார்ந்து மட்டும் இல்லாமல் ஏஐ அசட்ஸை சார்ந்து இனிமேல் நாங்கள் அடிக்க போகிறோன்னு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. மிலிட்ரி அசட் அடிக்கிறப்ப அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குமா? அது ஓரளவுக்கு மிசைல்ஸ்லாம் இன்டர்செப்ட் பண்ணுமா? இது போல் நீங்கள் ஏஐ டேட்டா சென்டரில் அடிக்கும் போது அதை சுற்றி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வச்சுருப்பாங்க. ஸோ எப்போ ஏற்பட்ட இடியாப்ப சிக்கல்ல இந்த அமெரிக்கா ப்ளஸ் அமெரிக்காவோட அலைஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இதில் நடுவில் மாட்டி தவிச்சிக்கிட்டு இருக்கிறது பாவம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு. இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக சம்மடி வாங்கிட்டு இருக்கிறது UAE தான் இந்த ஈரான் கிட்ட. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே பெருசாக ப்ரொடெக்ட் பண்ண இல்லாமல் இதுக்கப்புறம் சென்டர்ஸை எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஸோ ஹை வல்னரபிலிட்டியை இப்போ IRGC இந்த டேட்டா சென்டர் சார்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதுக்கப்புறம் செய்திகளை தொடர்ந்து நீங்கள் IRGC இந்த டேட்டா சென்டர் அடிச்சிருச்சு, அதை அடிச்சிருச்சு, இதை அடிச்சிருச்சுன்னு செய்திகளை தொடர்ந்து கேட்க போகிறீங்க. நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இதை IRGC ஒரு வீடியோவாக தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. பாருங்க, நாங்கள் கண்டுபிடிச்சோல அந்த டேட்டா சென்டர் இதுதான், யாரெல்லாம் உள்ள தொடர்பு பட்டிருக்கா பாருங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்போ அடிச்சு முடிய போகிறாங்களோ இதை. در صورت عملی شدن تهدیدات آمریکا در خصوص نیروگاه‌های ایران بلافاصله اقدامات تنبیهی انجام خواهد شد. همه نیروگاه‌های برق، زیرساخت‌های انرژی و فناوری اطلاعات رژیم صهیونیستی و شرکت‌های مشابه در منطقه که سهامدار آمریکایی دارند به طور کامل تخریب خواهند شد. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஈரான் தன்னோட கையில் எந்த ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்ற முடிவை யார் எடுக்கிறா? ஈரான் கிடையாது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545.
என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.